முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அழைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் துகளும் தொடவே ஒரு போதும் ரெடியா இருக்கியாம்மா? நான் இப்ப கிராப் புக் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம போயிடலாம். ஏய் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இல்ல வேலையா இருந்துச்சு, லேட் ஆச்சு. சரி, சரி, வாங்க. சரி வா. என்ன இரு, ம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்கு? இப்படி இருக்கிறதுன்னா புரியல, என்ன சொல்ல வரீங்க? இதே மாரி பேசிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் நீ ஒளிஞ்சி வாழ போற? இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. பெருமா என் கூட வந்துரு. என்னால முடியாது. உங்களுக்கு தெரியும் நீங்க ஃபேன் பத்தி தெரிஞ்சும் நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்கன்னா உன் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுதான் கேட்குறேன். அந்த வீட்டில் நீ இருக்க போறியா? என் கூட வந்து நல்லா சந்தோஷமா இருக்கலாம் தானே? என்னால முடியாது. தேனே இப்படிலாம் பண்ணாது தேனே, ப்ளீஸ் செஞ்சு வா ப்ளீஸ். தேனே உங்களுக்கு தெரியும் நீங்க ஃபேன் பத்தி, அப்ப எப்படி இப்படிலாம் பேச முடியுது? தெரிஞ்சுனாதான் பேசுறேன். என்னால வர முடியாது. அந்த வீட்டுல இருக்க போறியா? அந்த ஃபேமிலியோட இருக்க போறியா? என்ன அந்த ஃபேமிலி அது ஏன் ஃபேமிலி. உன் குடும்பம் தான் தேனே, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க, நான் ஒண்ணு 10 மடங்கு நல்லா பாத்துக்குவேன். என்னால முடியாது அவ்வளவுதான். இல்ல தேனே, நீ என்ன அவ்வளவுதான் லவ் பண்றியா? அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னால வீட்டு விட்டுலாம் வெளியாங்க முடியாது. வா தேனே. என்னால முடியாது. உங்களுக்கு தெரியும் தானே என் ஃபேமிலி பத்தி. எங்க நம்பி வா அண்ணனுக்குலாம் தேனே. தெரிஞ்சா உங்க அண்ணன் தான் நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பி வா. ஏற்கனவே வீட்டுல நிறைய பிரச்சனை. யாருக்கும் தெரியாது மாமா, எங்க போறோம்னு தெரியாது. வா தேனே ப்ளீஸ் தேனே. அவ்வளவுதான் தேனே, எல்லாம் முடிஞ்சிச்சா? எனக்கு நீ மட்டும் தான் இருக்கு தேனே. ஐயோ உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது? உனக்கு தான் புரிய மாட்டுது. எனக்கு நீ வேணும் தேனே, எனக்கு நீ வேணும். புரிஞ்சுக்கோ தேனே, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். யோசிச்சு சொல்லு, அவனுக்காக வெயிட் பண்றேன். ப்ளீஸ் தேனே, வா தேனே, ரொம்ப யோசிக்காது தேனே ப்ளீஸ். அழுவாது தேனே.
தினே இது பாருக்கு தினே பாரு தினே ப்ளீஸ் தினே வா தினே அழுவாது தினே தினே ஆளு பார்க்குறாங்க தினே அழுவாத. புரிஞ்சுக்கோங்க. மாலை என்ன புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு தெரியும் எங்க அண்ணனுக்கு மீறி எதுவுமே என்னால செய்ய முடியாது. உங்க அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன நம்புறியா இல்லையா? நம்புறேன். என்ன நம்புறதில்ல? அப்போ துணி மடக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறேன், கால் பண்ணுவேன். நீ அந்த டைமில் கிளம்பிட்டு வா. சொல்கிறேன் மட்டும் செய். புரியுதா? சரி வா. சரி வா போ. இதோட நம்ம நல்லா இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஊர் விட்டே போயிடுவோம். ஒரு நல்லா சந்தோஷமாக வாழுவோம். நான் உன்ட்டு சொல்கிறேன், நீ கிளம்பிடு. ம் சரியா? சரி கொஞ்சம் இரு, நான் இது விட்டுட்டு சாரி கொஞ்சம் இரு வரேன். மச்சி அந்த வீடு ரெடி பண்ணடா. கோழி செம்மையா சிக்கிக்கிச்சு. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேனே மதம் நாதானே. அதுக்கப்புறம் தட்டோலாம் வீடு ரெடி பண்ண. சொல்லுங்கண்ணா. வீட்டில் தான் இருக்கேன். தனியாக வந்துட்டேன். சொல்லுங்கள். எப்பயும் போல தாங்க. எப்பயும் போல அந்த போட்டு இது பண்ணுறானே.
ஆமாவா? என்னண்ணா சொல்கிறீங்க? நான் பயமாக இருக்குண்ணா. ஏன்னா வாட்டி எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகிறேன், பயமாக இருக்கு. அதான். ஆமாவா? நான் வேணா துணைக்கு கை மேலே போட்டு போட்டானே, ஒண்டி தான் போய் ஆகணுமா? அண்ணா காடியிலவா மோட்டராண்ணா? நம்ம இதெல்லாம் பெருசுலாம் காட்டில் தான் எடுத்து போவோம். ஆமாம். இல்லைண்ணா, வெயிட்டு குறவாக இருந்தால் பரவாயில்ல, அசால்ட்டாக பண்ணிடுவேன். வெயிட்டு கூட வேறு, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா எனக்கு. அதான் ஏதோ ஆயிடாதுல்ல. நான் எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் பார்த்துங்க பிரச்சனை அப்படியே விட்டுற மாட்டீங்க. அதான் நீங்கள் வரைக்கும் தெரியும், நீங்கள் இருக்கீங்க. சரிண்ணா நான் பண்ணுறேண்ணா. நான் பண்ணுறேன். நான் போகிறேன். பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் எனக்கு என்ன கவலை, நான் பார்த்துக்கிறேன். சரி, நாளைக்கு எங்கே போயிட்டு எங்கே எடுக்கணும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். நான் பண்ணுறேண்ணா. நான் பண்ணுறேன். சரிண்ணா. சரிண்ணா, ரொம்ப பேச முடியாது, ஆள் மட்டும் கேட்பாங்க. நாளைக்கு எனக்கு கால் பண்ணி எங்கே போகணுன்னு நான் பண்ணுறேன். நான் பண்ணுறேண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. ஓகே. இது அந்த ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த பையன்கிட்ட வாங்க, நம்ம அப்படி பார்ப்போம். என்ன பண்ண முடியுது? சார்ஜர் முடிச்சிருக்குமோ? டைப் சி, நம்மகிட்ட டைப் சி இருக்க. சார்ஜர் போட்டுக்கோங்க, ஹாலிஸ் விளையாடு. வயர் இங்கே தான் போகும். சார்ஜர் ஏறுது. சார்ஜர் பிடிச்சிக்கூட. சார்ஜர் ஏறட்டும். ஃபோனில் எனக்கு நோண்டி பார்த்துட்டு நல்லா ரேட்டு கொடுத்துட்டு தான் நல்லா தான் இருக்கு ஃபோன். வீட்டில் என் சார்ஜர் மட்டும்தான் பாய்ப்பாங்க. இதே பிரச்சனை. புதுசா இருக்கு. நம்ம வீட்டில் யாரும்
பாய்க்கிறிய திறந்துக்குச்சு. பெருசா இருக்கு, நல்லா பெருசாக தான் இருக்கு. கேமரா கேமரா அழகாக தானே இருக்கு. ஐஃபோன் மாரி இருக்கு. ஃபோட்டோ எடுப்போம். கிளறி அழகாக தானே இருக்கு. பரவாயில்லையே. இவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளாச்சே. இவங்க இந்த ஃபோன் என்ன பண்ணுறாங்க? இவங்க ஃபோட்டோலாம் இருக்கு. இவங்களும் இருக்காங்க. தேனே, அண்ணா என்ன ஆச்சு? ஏன் இப்படி மூலையில உட்கார்ந்து இருக்கிற? சார்ஜர் போட்டிருக்காங்க, சார்ஜர் இல்லைண்ணே. அவ்வளவுதானே, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சரி, அண்ணன் வேலைக்கு போறேன், அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்பி சொல்லிடுறியா அப்புறமா? சரிண்ணே. யாரோ